தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை தலைமையில் புதிய காங்கிரஸ் கட்சி உருவாகிறது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1996ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி காங்கிரஸ் கட்சி வைத்தபோது திமுகவின் தூண்டுதலின்படி மூப்பனார் ப. சிதம்பரம் இணைந்து காங்கிரஸ் கட்சியை உடைத்தனர். தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து திமுகவுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றனர். அதே நிலை 30 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்புகிறது. 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க 99% உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்தால் காங்கிரஸ் கட்சியை உடைக்க முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். ப. சிதம்பரம் மற்றும் செல்வ பெருந்தகை 2 பேரும் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகின்றனர். இவர்கள் 2 பேரையும் வைத்து காங்கிரஸ் கட்சியை உடைக்க திட்டமிட்டுள்ளார். ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை ஆகியோர் தலைமையில் புதியதொரு காங்கிரஸ் கட்சியை உருவாக்க மு. க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். 2 பேரும் காங்கிரஸ் கட்சியை உடைக்க திட்டமிட்டுள்ளனர். புதிய ஒரு கட்சி உருவாகி திமுகவுடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்தால் ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை தலைமையில் காங்கிரஸ் கட்சியை உடைக்க மு. க. ஸ்டாலின் திட்டம் போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புதிய காங்கிரஸ் கட்சி உருவாகிறது. அந்த கட்சி திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடும். இது ராகுல் காந்திக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.